Shri Parasakthi Vidyalaya Cbse Class 2nd Subject English. Good morning students. Welcome back to our second standard English online class. My dear students, we have completed the first term lessons completely. Next we will start the second term lessons. This is the second term book. I think you all have this book. Okay. Take your English second term book semester 2. Okay. Okay students, take your second term English term book. Okay, take page number 3, lesson 1. First lesson title name Kalidasa. Lesson title name Kalidasa. Okay, listen. Kalidasa was the court poet of King Vikramaditya of Ujjain. He wrote many plays and poems in Sanskrit. அதாவது காளிதாசர் உஜ்ஜைன், அதாவது விக்ரமாதித்யாவின் அரச கவிஞர். அவர் என்ன செஞ்சுருக்காரு, பல நாடகங்களையும் சமஸ்கிருதத்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகே, there is a beautiful story of how Kalidasa got his name. It also tells us how he became a great poet. He could not go to school because he was very poor. He had to tend his father's sheep. அதாவது காளிதாசருக்கு அவரது பெயர் எப்படி வந்தது என்பதற்கான ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது. அவர் எப்படி ஒரு சிறந்த கவிஞர் ஆனார் என்பதையும் இது நமக்கு இந்த ஸ்டோரியில் நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அவர் மிகவும் எப்படியானவர், ஏழ்மையானவர் என்பதால் அவருக்கு என்ன செய்ய முடியல, பள்ளிக்கு செல்ல முடியலை. அவர் தனது தந்தையின் ஆடுகளை தான் என்ன செஞ்சுருக்காரு, வளர்த்துருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் paragraph. In a nearby city lived a king who had a beautiful and intelligent daughter. Her name was Vidyalaya. He said, whoever can answer my question will be my husband. அதாவது அந்த நியர்பை, அதாவது அருகில் உள்ள ஒரு நகரத்தில் ஒரு அழகான புத்திசாலியான ஒரு ராஜாவோட மகள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்னது, வித்யாவதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கேள்விகளுக்கு யார் பதிலளிக்க முடியுமோ அவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த ராஜாவோட மகள் சொல்கிறாங்க. ஓகே, மெனி கிங்ஸ், warriors and learned men tried to answer her questions, but they could not. They had to go away disappointed. She looked at them. They were very angry with her. They wanted to teach her a lesson. அதாவது பல ராஜாக்கள், வீரர்கள் மற்றும் கற்றறிந்த ஆண்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க என்ன செஞ்சுருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த ராஜாவின் மகள் அவங்களோட கேள்விக்கு இவங்களால் பதில் சொல்ல என்ன செய்யலை, முடியலை. உடனே ஏமாற்றுதோட என்ன செஞ்சுருக்காங்க, வெளியே வந்துட்டாங்க. அவள் என்ன செஞ்சுருக்காங்க, அவர்களை பார்த்து என்ன செஞ்சுருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. அவர்கள் அவளிடம் மிகவும் கோபம் அடைந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவளுக்கு நம்ம ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, நினச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, ஒன் டே சம் disappointed learned men saw a young shepherd sitting on the branch of a tree. He was cutting it. They thought, how foolish this young shepherd is. He is cutting the branch on which he is sitting. Soon he will fall down. அதாவது ஒரு நாள் ஏமாற்றமடைந்த சில கற்றறிந்த ஆண்கள் ஒரு இளம் மேய்ப்பர் ஒரு மரத்தின் கிளையில் என்ன செஞ்சுருக்காரு, உட்கார்ந்துக்கிட்டு இருந்திருக்கதை அதை இவங்க இந்த கற்றறிந்த ராஜாக்கள், வீரர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. அவரை பார்த்ததும் ஒரு மரத்தின் கிளையில் பார்த்ததும் அவர் அதை வெட்டி கொண்டு இருந்தார். அந்த மரத்தோட கிளையை உட்கார்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கையில் அவர் அந்த மேய்ப்பர் என்ன செஞ்சுருக்காரு, முட்டாள்தனமான, அதாவது அவர் இருக்க பகுதியில் என்ன செஞ்சுருக்காரு, இருக்க பகுதியில் இருக்க கிளையை என்ன செஞ்சுருக்காரு, வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே அவர் என்ன செய்வார், அந்த இருக்கிற பகுதியில் வெட்டினா அவர் என்ன செய்வார், அந்த கிளையோட கீழே விழுந்துருவார். இதை எல்லாரும் அந்த வீரர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சடன்லி தே had an idea. They made a plan. They asked him to go with them to the city. He agreed to do so. There they have him tasty food to eat and delicious buttermilk to drink.
Then he slept on a soft bed. When he got up, they bathed him, rubbed oil into his skin, and then sprinkled perfume on him. They dressed him in fine clothes and tied a white and gold turban on his head. The poor illiterate shepherd now looked like a great scholar. அதாவது திடீரென்று அவங்களுக்கு வந்து என்னது ஒரு யோசனை வந்தது. அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை என்ன செஞ்சுருக்காங்க, தீட்டியிருக்காங்க. அவர்களுடன் நகரத்திற்கு வரும்படி என்ன செஞ்சுருக்காருங்க, இந்த மேய்ப்பரை வந்து கேட்டிருக்காங்க. உடனே அவரை என்ன செஞ்சுட்டாரு, ஒப்புக்கொண்டுட்டார். அங்கே அவருக்கு வந்து சாப்பிட சுவையான உணவு, குடிக்க மோர். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் 4th. The shepherd and the learned man reached the palace. The gods took them to the princess Vidyalaya. Logged when she saw the finely dressed young man, she thought another fool has come to dry his leg. அதாவது உடனே அந்த மேய்ப்பனும் கற்றவர்களும் எங்கே போகிறாங்கன்னா பேலஸ், அரண்மனைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. காவலர்கள் அவர்களை இளவரசியிடம் என்ன செஞ்சுருக்காங்க, அழைத்துட்டு போயிருக்காங்க. உடனே வித்யாவதி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நன்றாக உடை அணிந்த இளைஞனை வந்து பார்த்ததும் சிரிச்சிருக்காங்க. அவள் வந்து அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, மற்றொரு முட்டாள் வந்து தனது அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க வந்துவிட்டான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த வித்யாவதி வந்து மனசில் நினைக்கிறாங்க. The learned men said, Princess, here is great scholar. You can ask him any question, but he will not speak. He will answer only with gestures. அதாவது கற்றவர்கள் வந்து, இளவரசி, இங்கே ஒரு சிறந்த அறிஞர், நீங்கள் வந்து அவரிடம் எந்த கேள்வியையும் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். தன் சைகைகளால் மட்டுமே தான் என்ன செய்வார், பதில் சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. The princess then pointed one finger at the shepherd. The learned men made signs to him. He pointed 2 fingers at her. Then she made more gestures. He replied with gestures. அதாவது இளவரசி வந்து மேய்ப்பனை நோக்கி ஒரு விரலை காட்டினார். கற்றறிந்த ஆண்கள் அவரிடம் பாடினார்கள். அவர் 2 விரல்களை சுட்டி காட்டினார். பின்னர் அவர் அதிக சைகைகளை செய்தார். அவர் சைகைகளுடன் என்ன செஞ்சிருக்காரு, பதில் அளிச்சிருக்காரு. ஓகே, the scholars explained the meaning of the gestures very cleverly. The princess thought, what an intelligent man, he shall be my husband. அதாவது சைகைகளின் அர்த்தத்தை வந்து அறிஞர்கள் வந்து மிகவும் புத்திசாலித்தனமாக என்ன செஞ்சுருக்காங்க, விளக்கியிருக்காங்க. இளவரசி நினைத்தால், என்ன ஒரு புத்திசாலித்தனமான மனிதன், அவர் தான் என் வந்து கணவராக இருப்பார் அப்படின்னு என்ன சொல்லிடுறாங்க. The next day the princess married him. After the wedding was over, she had a great shock. She found out that the young scholar was an illiterate shepherd. She wept bitterly. She understood that the learned men had tricked her. அதாவது அடுத்த நாள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இளவரசி அவரை வந்து திருமணம் செய்துட்டாங்க. திருமணம் முடிந்ததும் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டிருக்கு. இளம் அறிஞர் ஒரு கல்வி அறிவற்ற மேய்ப்பர் என்பதை அவள் வந்து கண்டுபிடித்து விட்டாள். அவள் வந்து கடுமையாக அழுதாள். கற்றவர்கள் அவளை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை அவள் வந்து என்ன செஞ்சிருக்கா, புரிந்திருக்கா. வாட் வாஸ் ஷி கோயிங் டு டூ நவ்? ஹவ் வாஸ் ஷி கோயிங் டு லைவ் வித் எ ஃபூலிஷ் ஹஸ்பண்ட்? அதாவது அவள் வந்து இப்போது என்ன செய்ய போகிறாள், அவள் எப்படி ஒரு முட்டாள் கணவனுடன் வாழப்போகிறாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அட் லாஸ்ட் ஷி தாட் ஆஃப் எ பிளான். ஷி ஷெட் டு ஹர் ஹஸ்பண்ட், go to the Kali temple tonight and bolt the door from inside. At midnight, the goddess Kali will knock on the door and ask you to let her in. Tell her that you will open the door only if she blesses you with wisdom. If the goddess agrees, open the door and let her in. If she does not agree to bless you, don't open the door. அதாவது என்ன செஞ்சுருக்காங்க, அட்லாஸ்ட் அவள் ஒரு திட்டத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நினச்சிருக்காங்க. அவள் கணவனிடம், இன்றிரவு நம்ம வந்து என்ன செய்யணும், காளி கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்கே சென்று அங்கே கதவை வந்து உள்ளே போல்ட்டு செஞ்சிட்டா. நள்ளிரவில் காளி தெய்வம் வந்து கதவை தட்டி அவளை உள்ளே அனுமதிக்க சொல்வார்.
அவள் வந்து உங்களுக்கு வந்து ஞானத்துடன் ஆசீர்வித்தால் மட்டுமே நீங்கள் வந்து கதவை திறப்பீர்கள் என்று அவளிடம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்தது உடனே தெய்வம் வந்து ஒப்புக்கொண்டது. தெய்வம் ஒப்புக்கொண்டால் கதவை திறந்து அவளை வந்து உள்ளே விடுங்கள், அவளை ஆசீர்வதிக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்து சொல்கிறது. ஓகே, த shepherd did what the princess told him to do. When the goddess came, she agreed to bless him with wisdom. He opened the door. Then the goddess Kali wrote the sacred letters of the Sanskrit language on his tongue. When he returned to the Okay, the shepherd did what the princess told him to do. When the goddess came, she agreed to bless him with wisdom. He opened the door. Then the goddess Kali wrote the sacred letters of the Sanskrit language on his tongue. When he returned to the palace, he could sing beautiful poems in Sanskrit. The princess was very proud of him. அதாவது இளவரசி வந்து செய்ய சொன்னதை வந்து மெய்ப்பன் வந்து செஞ்சிட்டாரு. தெய்வம் வந்ததும் அவனை வந்து ஞானத்துடன் என்ன செஞ்சது, ஆசீர்வதிக்க ஒப்புக்கொண்டு விட்டது. அவன் கதவை வந்து என்ன செஞ்சிட்டான், திறந்துட்டான். பின்னர் காளி தெய்வம் வந்து சமஸ்கிருத மொழியின் புனித எழுத்துக்களை தனது நாவில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. அவர் அரண்மனைக்கு திரும்பிய போது சமஸ்கிருதத்தில் அழகான கவிதைகளை பாட முடியும் அப்படின்னு இளவரசி வந்து அவரை பற்றி மிகவும் பெருமிதம் கொண்டார். The shepherd became a great poet. He was now called Kalidasa or the servant of Kali because the goddess Kali had blessed him. உடனே மெய்ப்பன் வந்து ஒரு சிறந்த கவிஞரானார். காளி தெய்வம் அவரை ஆசீர்வதித்ததால் இப்போது அவர் வந்து காளிதாசர் அப்படின்னு என்ன செஞ்சிட்டார், பெயர் வாங்கிட்டார். காளிதாசர் அல்லது காளியின் வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்டார். ஓகே, இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, we will see in the next online class. Thank you.